ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, mturkலேயும் சரி மற்ற வெப்சைட்லேயும் சரி இந்த செக் பாக்ஸு ரேடியோ பட்டன்ஸ்லாம் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை வந்து எப்படி பெருசு பண்ணுறது, அதாவது பிக் சைஸில் வந்து எப்படி பார்த்து ஈஸியாக வந்து செக் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணுறது, ரேடியோ பட்டனில் கிளிக் பண்ணுறதுக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேம்பர் மங்கிங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஸ்கிரிப்ட் தான் அது என்ன ஸ்கிரிப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, லார்ஜர் ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ். அதுக்கு முன்னாடி வந்து ZS mturkers அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்டும் வந்து கிரீசி ஃபோர்க்கில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மலாக நீங்கள் வந்து மற்ற டர்க் மாஸ்டரு, டர்க் ஆப்டிகான் அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே சேம் மெத்தட் தான். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை எப்போவுமே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வெப்சைட்லேயும் இருக்கிற அந்த செக் பாக்ஸு ரேடியோ பட்டன்ஸ் எல்லாமே பெருசாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ரேடியோ பட்டன்ஸு செக் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் ரிசிப்டில் இதில் ரெண்டு செக் பாக்ஸ் இந்த ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. ரேடியோ பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. கீழே செக் பாக்ஸும் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பெருசாக, இது வந்து நார்மல் ஆக்சுவல் சைஸ் தான். இதை விட பெருசாக வர்றது எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படி தான் எனேபிள்டாக இருக்கும். இது வந்து எனேபிள்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் இந்த பேஜில். இப்போ ரன் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பட்டனாக தெரியுது. செக் பாக்ஸும் பெருசாக தெரியுதுங்களா, பெருசாக தெரியுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த mturkக்கு மட்டும் கிடையாது, எந்த வெப்சைட்டுக்காக இருந்தாலும் இந்த ரேடியோ பட்டன் வந்து பெருசு பண்ணுறது ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.